يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم واعلموا أن الله يحول بين المرء وقلبه وأنه إليه تحشرون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நான் தினந்தோறும் ஒரு செய்தி உங்களுக்கு வழங்கி வரோம்ல, அதில் இன்னைக்கு குர்ஆனின் தோற்றுவாயாக அமைந்திருக்கக்கூடிய அல்கம் சூராவின் சிறப்புகளை குறித்து பார்ப்போம். விளக்கத்தை ஏற்கனவே பார்த்ததுனால அதன் அல்கம் சூராவின் சிறப்புகளை பார்க்குறோம். இந்த அல்கம் சூராவை பற்றி பேசும்போது ஏராளமான பேர்களை கொண்டு நபிகள் நாயகம் திருமறைய அல்கம் சூராவை நமக்கு அறிமுகம் செய்கிறாங்க. ஃபாத்திஹத்துல் கிதாப், உம்முல் குர்ஆன், திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள், இது ஏராளமான பேர்களை கொண்டதாக அல்கம் சூரா இருக்குங்க. மேலும் அல்கம் சூராவை ஒரு ஹதீஸின் மூலமா சிறப்பித்து சொல்றாங்க. ஒரு முறை ஒரு சஹாபி பள்ளியில தொழுது கொண்டிருந்தாங்க. அப்ப அவர் நபிகள் நாயகம் அவரை கூப்பிடுறாங்க. அப்போ அவர் தொழுது கொண்டிருந்ததுனால அவருக்கு நபிகள் நாயகத்துக்கு அவங்க பதில் அளிக்கல. தொழுது முடித்தோடனே அந்த சஹாபி போய், யார சொல்ல என்னை கூப்பிட்டீங்களே என்னன்னு கேட்டதுக்கு, நான் உங்களை கூப்பிட்டப்ப நீங்க ஏன் எனக்கு பதில் அளிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. நான் தொழுது கொண்டிருந்தேன், அதனால நான் உங்களுக்கு பதில் அளிக்கல அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் உயிரூட்டும் காரியத்துக்கு உங்க அழைக்கும் போது அவங்களுடைய அழைப்புக்கு பதிலளிங்க அப்படின்னு அல்லாஹ் 8:24 வசனத்துல சொல்வது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த பள்ளியை விட்டு போகும்போது திருமறையின் மகத்தான ஒரு அத்தியாயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழ போயிடுறாங்க. எல்லாம் தொழுது முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த சஹாபி நபிகள் நாயகம் கரங்களை பிடித்து கொண்டு, யார சொல்லலாம், எனக்கு திருமறையின் மகத்தான அத்தியாயத்தை ஒன்றை சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தீங்க, அது என்ன அப்படின்னு கேட்கும் போது, அதுதான் அல்கம் சூரா, ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று அழைக்கக்கூடிய அல்கம் சூரா மகத்தான அத்தியாயமா இருக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதுபோக அல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அறிவிக்கிற ஹதீஸ் வருதுங்க. அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினாங்க, இந்த திருமறையோட ஃபாத்திஹத்துல் சூராவை அல்லாஹ் 2 பகுதியா பிரிச்சிருக்கான். ஒரு பகுதி இறைவனை என் அடியான் புகழ்வது சம்பந்தமாகவும், 2வது பகுதி இறைவனிடம் தன் அடியான் கோரிக்கை வைப்பது சம்பந்தமாகவும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் வசனமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாக அல்லாஹ்வுக்கே புகழெடுத்தும் என்று சொல்லும் போது மேலான அல்லாஹுவை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தன் அடியானை பொருந்தி கொள்கிறான். அர் ரஹ்மான் இர் ரஹீம், அளவில்லா அருளுடையனும் நிகரில்லா அன்பாளன் என்று சொன்னால் மிக்க மேலான என் அடியான் என்னை துதித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்றாங்க. மேலும் மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அரசன் என்று சொன்னால் என் அடியான் அல்லாஹுவை கண்ணியப்படுத்தும் விதத்தில் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்றாங்க. அப்புறம் அடுத்த பகுதி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஹைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்ற அர்த்தத்துக்கு என்ன வருதுன்னா, இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடவே உதவியை தேடுகிறோம், யா அல்லாஹ் எங்களை நேரான பாதையில செலுத்து, நீதான் நேர்வழி தர முடியும், எங்களை வழிகட்ட பாதையில செலுத்திராத, உன் கோபத்துக்கு ஆளான உங்களை பாதையில செலுத்திராத என்று சொல்லும் போது என்னை துதித்து விட்டான், அவன் கேட்டதை நான் தராமல் இருப்பதில்லை என்று திருமறையின் தோற்றுவாயாக அமைந்திருக்கூடிய ஃபாத்திஹத்துல் சூராவாக அமைந்திருக்கூடிய திருமறையின் சிறப்பை அல்கம் சூராவின் சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் அல்லாஹ் சொன்னதாக சொல்ற ஹதீஸ் புகாரில 655வது ஹதீஸா இடம்பெறுதுங்க. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல்கம் சூராவின் விளக்கத்தை நம்ம சிறப்புகளை தெரிந்து வைத்து கொண்டு அதன்படி நம் வாழ்க்கையில அதை நம்ம புகுத்தணும் என்று கூறி, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல அல்கம் சூராவின் விளக்கத்தை அதிகமா பார்ப்போம் என்று கூறி நிறுவுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.